பேசாம இந்த வீடியோக்கு கோயம்புத்தூர் டிராஃபிக்கில் ஒரு நாள் நான் சொல்லி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஹாய், இன்னைக்கு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன்னால நம்ம சாய்பாபா காலனி ரோட்டில் போயிட்டுருக்கோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக இந்த ரோட்டை ட்ரை பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணி கிராஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். என்னால் முடியல. டெட் டிராஃபிக்ங்கிறது நெக் டு நெக்கில் இருக்குது. இந்த சைடில் பாருங்க, ஒருத்தர் எப்படி அவன் பஸ் ஓட்டுறானா இல்லை வேறு ஏதாவது ஓட்டுறானா. இந்த பக்கம் ரைட்டில் ஒரு வண்டி இருக்குது, லெஃப்ட்டில் தான் போகிறேன். நான் ஃபஸ்ட் லெஃப்ட் லைனில் தான் இருந்தேன். அப்படியே என்னை தள்ளி தள்ளி கொண்டு வந்து ரைட்டில் ஏற்றி விட்டானுங்க. டிராஃபிக்கை பார்த்தீங்களா? ஐயோ! அதனால தான் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் பேன் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இப்போ நம்ம டுவர்ட்ஸ் சிட்டிக்குள்ளே போகிற சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸஸும் லாரிஸும், பகலில் லாரி வராது. ஸோ பஸ்ஸஸ் அண்ட் பெரிய வண்டி போகிறதுனாலையும் 401 மாதிரி வண்டி போகிறதுனாலையும் இந்த சின்ன ஸ்பேஸில் நமக்கு இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. இதுவே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த நம்ம கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே வந்து கம்ப்ளீட்டாக இதை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸ் எதுவுமே உள்ளே வராது, வெறும் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் மட்டும்தான் போகுது. அதனால் அது ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு. இதை மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரில. மாற்றணுன்னா இவங்க சாய்பாபா காலனியில், அந்த சிவானந்த காலனிலே எல்லாத்தையும் வெளியே லெஃப்ட்டை திருப்பி விடணும். அப்படி திருப்பி விட்டாங்கன்னா கங்கா ஹாஸ்பிட்டல் வர பேஷண்ட்டோ இல்லை அவங்க விசிட்டர்ஸ்க்கோ வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1000கணக்கான மக்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க பஸ்ஸில். எனக்கு இப்போவுமே சாய்பாபா காலனிக்கு பஸ் எப்படி போகுதுன்னு ஐடியாவே இல்லைங்க. ஏன்னா இந்த பக்கம் தான் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க.